குவாங் வந்திருக்காங்க. எஸ், கல்வி மனித வளத்திற்கான துணை அமைச்சர் கன்சியா குவாங் அவங்கள வந்து நம்ம அழைக்கிறோம். நல்ல ஒரு பலத்தை கைத்தட்ட அவங்க கொடுக்குறோம். Minister of State, Minister of Education, Minister of Manpower. Wow, both are very difficult. Education and manpower. Manpower difficult to get. Education nobody want to study. So very difficult. Both in managing. How பண்ணல மாமியார் கவர் பண்ணோம், பொண்டாட்டியை கவர் பண்ணோம், மாமனாரை கவர் பண்ணோம். இப்போ கவர் பண்ணியே வாழ்க்கை ஓடும். தெரியும், பார்த்தா தெரியும். நீங்க என்ன பண்ணீங்க? இல்லை, பார்க்க இளமையாகவே இருக்குங்களா? ரொம்ப நன்றி. என்னைய வந்து இப்படி தான் ஏதாவது சொல்லி வாயை வச்சிருவாரு. இதுதான் அவரோட வேலை. சரி, இன்னைக்கு முக்கியமாக நிறைய விஷயங்கள் நடக்கும்போது சும்மா நீங்கள் உட்காந்துட்டு போகிறது இல்லை. நிறைய கேம்ஸ் இருக்குது, அப்புறம் நிறைய விஷயங்கள் போய் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்புறம் சாப்பாடு இருக்குது, ஒரு லக்கி ட்ரா இருக்குது. லக்கி ட்ரா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நம்ம வந்து 2 நுழைவுச்சீட்டுகளுக்கு கொடுக்குறோம். கொலம்போக்கு போகிறதுக்கு. கொலம்பியா இல்லை, கொலம்போ. கொலம்பியாவுக்கு கூடாதீங்க. இந்த நேரத்தில் வந்து ஒரு ஆளை தேடணும். ஜெக்லின் எங்க இருக்கீங்க? ஜெக்லின் காணோம். ஜெக்லின் எங்க இருக்கீங்க? ஜெக்லின் வந்து எல்லாரும் வெயிட்டிங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து அந்த முதல் பரிசு கிடைக்கணும்னு. ஏன்? தங்கமே தமிழுக்கு இல்லை கட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது விட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடன் காட்டி சுட்டு போடு. என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை கட்டுப்பாடு, விட்டு போடு. அடகடல் கொண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு, தங்கமே தமிழுக்கில்லை கட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது விட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடன் காட்டி சுட்ட போடு. என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை கட்டுப்பாடு, விட்டு போடு. அந்த கடல் கொண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. தேடியே வந்து விட்டாள் தேவதை போல
வரும்போது முதல்ல யார் வந்து பேச போறோம்? எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துல மறக்கும்போது எனக்கு கேட்குறது. சரி, முதல்ல வந்து நம்ம தமிழ் செய்தி நடப்பு விவகார பிரிவின் தலைவர் திரு என் குணாலன் அவரை வந்து வேடிக்கை அழைக்கிறோம் சிறப்பு உரையாற்றுவதற்கு. Big applause for Mr. N. Gunalan sir. And of course, இன்னைக்கு நிறைய லெஜெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. எஸ் பீட்டர்ஸ் இருக்காரு. எஸ் பீட்டர்ஸ் பவுலர் மேடம். அவங்களுக்கெல்லாம் படத்தை நிறுத்தி விடுங்க. Big legends. Yes. And N. Gunalan sir, please. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது எனக்கு அரங்கம் நிறைஞ்ச வந்து ஒரு 300க்கும் மேற்பட்டவங்க வந்து இங்கே இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாளை நமது நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து போன வருஷம் நாங்கள் முதல்ல செஞ்சோம். இது வந்து 2வது ஆண்டாக செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வந்து நோக்கமே வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வயசில் உள்ளவங்க, நீங்கள் 40-50 வயசுக்குள்ள உள்ளவங்க, நீங்கள் எப்படி வந்து இப்போ அதிகமாக வந்து தொழில்நுட்பனால வந்த மாற்றங்கள் நிறையா இருக்குது. அந்த மாற்றங்களுக்கு வந்து சரி கொடுங்க. நீங்கள் என்னென்ன புதிய திறன்களை நீங்கள் எப்படி மேம்படுத்தலாம், எப்படி நீங்கள் எங்கெங்கே பயிற்சிகள் வந்து எடுக்கலாம், எங்கெங்கே வந்து அரசாங்கம் சார்பட்ட ஏதாவது ஒரு உதவிகளாக இருக்குதா, மானியங்கள் இருக்குதா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இங்கே பேசுறதுக்கு வந்திருக்காங்க. கீழே அந்த பூத்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி முழுமையாக வந்து நீங்கள் வந்து பார்த்து புதிய நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க உடனே கேட்குங்க, அவங்க எப்படி வந்து இந்த மாற்றங்களுக்கு ஈடு கொடுக்க அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, எந்தெந்த புதிய வேலையிலே வந்து மாற்றம் செய்கிறாங்களா, இல்லை புதிய துறையில் வந்து அவங்க வந்து மாற்றம் செய்கிறாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது இது ஒரு நல்ல தருணம். இறுதி நிகழ்ச்சியை வந்து நீங்கள் வந்து சிறப்பாக இது போங்க. மாண்புமிகு அமைச்சர் இருக்காங்க, அதனால் நான் ஆங்கிலத்தில் வந்து சில வார்த்தைகளை சொல்கிறேன். Minister of State for Manpower and Education, thank you for taking time off to join us. I know you have 2 holiday functions before and after, so thank you for gracing this occasion. As we were just chatting just now, Nali Namadi Tomorrow's Hours is actually an event that's aimed at the several of the events that we do at Tamil News and Current Affairs. This is an event where we try to bring in the community together, and this particular one is targeting a slightly older demographic. So with a growing society and rapidly changing technological growing society, so we need to ensure how we don't want to leave anybody behind. So how can we use new skills that are there? How do they upgrade themselves within their same job, or they want to change into another industry? What are the things that they can do? Where can they seek help? How can they go about doing that? And these are the things that we want to entrust upon themselves. Gan Xiao Huang அவங்களையும் வேடிக்கை அழைக்கிறோம். We would like to invite Ms. Gan Xiao Huang on stage. Minister of State, Minister of Education and Manpower, to say a few words. அவங்களுக்கு படத்தை நேரத்தில் விடுங்க. Come on guys, yes. Good afternoon, everyone. It's my pleasure to be here. First time at this very meaningful event organized by our Tamil News team. Nale Namade. I think it's a very appropriate theme because we are always talking about how we can be better tomorrow, not just for ourselves, but for our children, right, and for our families. I'm Minister of State in both Ministry of Education and Ministry of Manpower. So my life revolves around jobs and skills, right? On the MOM side, it's about jobs. How do we create jobs? How do we make work conditions and remuneration fair and sustainable? Create good jobs for Singaporeans. And on MOE side, I actually take care of upskilling for adults, training and education for adults. And this is an area that's very exciting. How many of you have heard of Skills Future? Skills Future, yes, very good. Many hands. How many of you have used Skills Future credit before? Wow, very good. I'm impressed. Okay, good. Well, good news is that this year, 1st of May onwards, for Singaporeans who are 40 years old and above, you will get additional 4,000 Skills Future credit top-up. $4,000 Skills Future credit top-up. No expiry. What is the intent of this? Well, the government knows that looking ahead, disruption because of technologies, new trends, there will be new job roles and also new skills that more and more of us will need to have, in order to stay employable and also be able to have longer careers. And of course, we know that we have an aging population.
And there's actually many opportunities we can seize, with aging workforce. But to prepare our aging workforce well, we also have to make sure that they have the relevant skills, right? So that the employers will find, the senior workforce very attractive and employable. Now, so with this Skills Future Credit Top-Up, we hope that every Singaporean, 40 years old and above, if he or she wants to continue to work and upskill, he or she can use the resources to go and apply for a course. There are about 7,000 courses at the moment. We are still reviewing, because we want to make sure that the courses that we support for this Skills Future Credit Top-Up, Skills Future Level Up program, will be courses that from our historical data we know have better employment outcomes. Better employment outcomes. That means, people who attend these courses tend to be able to find jobs or be able to acquire skills that help them in their career. So there's this selection of about 7,000 courses. In the next couple of years, we will continue to review, probably add more courses. A lot depends on what the industry needs, what employers are looking out for, and what are the courses that, based on the feedback we know are useful. Now, besides Skills Future Credit, some of you may be interested to know that there are also other programs to support Singaporeans who are looking for a career switch or for new jobs. We have the Career Conversion Program. It's managed largely by Ministry of Manpower through WSG, Workforce Singapore, and E2I. E2I is just downstairs. They have a booth. I took a picture with them just now. So if you have time, go ask them about this career conversion program. You don't have to, jump into it straight away, but it's still good to know. What is career conversion program? As the title suggests, it's for people, who want to try something new, but may not have experience in the new job role and require some support. But what the government does is we provide wage support, salary support to the employer, so that when the employer hires the Singaporean worker, the employer will get some wage offset supported by the government. So if let's say the person earns say $6,000 a month, the salary, the government could be paying the employer say $3,000 a month for a period of 6 months, and that means the employers out of pocket, payment is much lower, another $3,000. So it's a win-win, as far as the employer is concerned, the employer is able to hire someone new, try him out, train him, and at a reduced cost to reduce expense to the company. And for the government, it's good because we want Singaporeans who want to find jobs, who dare, who also want to try new job roles, have a chance to do so. And for those who are more senior in age, actually there are also other programs like Senior Employment Credit, Part-Time Re-Employment Credit. This terms may be very new to you, but trust me, these are the programs that the government works with employers, so that it's like a sweetener, for the employer to hire more senior people, to lower the operating costs for the companies that are more inclusive, that hire more senior workers. We know that is the way to go, at least for Singapore, looking at the profile of our workforce. And to encourage more seniors to work. Some of you might have heard Marjul. சின்ன வயசுல நீங்க பாத்தீங்கன்னா ரொட்டி பரோட்டா போட்டிருக்கேன், வெயிட்டரா வேலை செஞ்சிருக்கேன், எதுவுமே சரியா வராது, காடி கழுவிருக்கேன், டயர் மாத்திருக்கேன், அப்புறம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருந்திருக்கேன். எல்லாம் நிறைய வேலை நிறைய இருக்கு, பிசினஸ் பண்ணியிருக்கேன். இப்படி ஆனா ஒவ்வொரு முறையும் வேலை பார்க்கும்போது டிவிலேருந்து ஒரு அழைப்பு வரும், ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சி படிக்கிறீங்களா, சரி அங்கே போனா இங்கே ஒரு எம்சி எடுப்பேன்னா இங்கே தட்டி விட்டுருவான், அந்த மாதிரி பண்ணி அப்பதான் நாம ஏன் வந்து இங்க வேலை தேடிட்டு இருக்கோம், இங்கதான் நம்மளுக்கு வந்து வேலை இருக்கு, நம்ம இங்க போய் ஒரு எங்க அப்பா சொல்லுவாரு, நான் கவர்மெண்ட் வேலை செய்யடா, ஒழுங்கா மாச சம்பளம் எழுதா, ஒழுங்கா சிபிஎஃப் வர மாதிரி காசு சம்பளம், அவர் இந்த மாதிரி சொல்ல நம்ம நினைப்போம் அதுதான் சரி போல. அப்புறம் பார்த்தா தான் நமக்கு இருக்குது நம்மளுடைய வேலை தொழில் வந்து இங்க இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம போய் வேலை செஞ்சு எம்சி எடுத்து அவங்க விரட்டி விட்டு திருப்பி இங்கே போய் ஒரு மாதம் அங்கே வேலை இருக்கும், டிவிலையோ ரேடியோலையோ.
அப்புறம் திருப்பி இங்கே வந்து பார்த்தா வேற ஒரு வேலை தரணும், அப்புறம் இங்கே வேலை பார்த்து திருப்பி கூப்பிடுவாங்க, இங்கே ஒரு எம்சி இருக்கும், திருப்பி வேலை விட்டுருவான். இப்படியே போயிட்டு ஒரு 5-6 வருஷமா. அப்புறம் தான் முடிவு பண்ணேன், இங்கே வேலையே வேணாம்ப்பா, சிபிஎம் இருக்கட்டும், உங்கள் மாச சம்பளம் இருக்கட்டும், இங்கே போயிட்டேன். இங்கே போன பிறகு தான் இங்கே வந்து ஒரு பெரிய உலகமே இருக்குது. ஒரு மீடியா அப்படின்னு சொல்லும்போது நிகழ்ச்சி படைக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம வந்து நிகழ்ச்சி ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஸ்கிரிப்ட் எழுதலாம், ஹோஸ்ட் பண்ணலாம், ஒரு வெளியே நம்ம இது பண்ண நிறைய அவங்கள வந்து நீங்க இன்னும் மேம்படுத்திக்கிறது. இதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம வந்து திருமதி யோகேஸ்வரி அழைக்கிறோம், E2I ல இருந்து. கமான் மிஸ் யோகேஸ்வரி வாங்க. E2I earning to income. E2I வாங்க. அனைவருக்கும் வணக்கம். earning to income இல்ல, தேசிய தொழிற்சங்க காங்கிரஸோட எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி இன்ஸ்டிடியூட். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி இன்ஸ்டிடியூட். நாங்க இன்சூரன்ஸ் டெக்ல so not earning to income. ஓகே, இல்ல நான் என்ன நினைச்சேன்னா educate yourself you get income. ஆனா E2I அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி இன்ஸ்டிடியூட். ஓகே ஓகே சொல்லுங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து எப்படி நாங்கள் வந்து உங்களை வந்து பார்ட்னர் பண்ணலாம் உங்கள் கரியர் ஜேர்னி, அதை பற்றி நான் வந்து ஒன்றும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் லைன். ஸோ யாருக்குன்னா தெரியாத E2I யாருன்னு எங்களை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாங்கள் யாருன்னு. ஸோ நாங்கள் வந்து NTUCயோட இனிஷியேட்டிவ், ஓகே, ட்ரைபர்டைட் இனிஷியேட்டிவ். நாங்கள் வந்து 2007 வந்து இன்கார்பரேட் பண்ணப்பட்டோம். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சப்போர்ட்டட் பை SNEF அண்ட் SNF. ஸோ எதுக்கு நாங்கள் இங்கே இருக்கோம்னா டு ஆக்சுவலி ஹெல்ப் யூ, ஓகே, உங்கள் கரியர் ஜேர்னியில் உங்களுக்கு எப்படி நாங்கள் உதவி செய்யலாம், எப்படி நீங்கள் வந்து உங்கள் கரியர் கோல்ஸ் அடையலாம், இதுக்கு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ நான் நெக்ஸ்ட் லைன். ஓகே, ஸோ அவங்க சொன்னாங்க ஒரு கரியர் ஜேர்னியில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து செல்ஃப் அவேர்னஸ். ஸோ உங்களுக்கு மேபி தெரியலாம், இப்போ வந்து நான் இந்த வேலையில் இருக்கேன், எனக்கு இதில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் எப்படி நான் வந்து என்னை மேம்படுத்திக்கலாம் அப்படியும் இருக்கும். சில பேருக்கு வந்து எனக்கு இந்த வேலையில் இருக்கேன் ஆனால் எனக்கு பிடிக்கல, எவ்ரிடே ஏஞ்சி ஐயோ இந்த வேலைக்கு நான் போகணுமா, அந்த மாதிரியும் சில பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ எப்படி நம்மளுக்கு வந்து எப்படி பிடிச்ச வேலையை நம்ம தேடுறது, நம்மளுக்கு பிடிச்ச வேலை எது, நம்ம எங்கே வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த கரியர் செல்ஃப் அவேர்னஸ் இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும். அதுதான் கரியர் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ கரியர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டேஜில் வந்து எனக்கு தெரியும் இப்போ எனக்கு என்ன வேணும்னு, ஆனால் நான் எப்படி அந்த அளவுக்கு போகிறது. ஸோ மேபி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து ஒரு என்ஜினியராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு எதுவும் தோணுது நான் வந்து கம்யூனிட்டிக்கு சர்வ் பண்ணணும், நான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அப்படின்னா நான் எப்படி அந்த வேலைக்கு போகணும், எப்படி நான் அந்த வேலையை தேட, அந்த மாதிரி வேலை இருக்கா, எங்கே நான் போய் தேட. ஸோ எங்களோட கரியர் கோச்சஸ் நான் பேசும்போது நாங்கள் வந்து உங்கள் கரியர் இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சு ஓகே இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். முதல்ல வந்து மினிஸ்டர் கான் சொல்லியிருந்தாங்க கரியர் கன்வர்ஷன் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எதுக்கு இருக்குன்னா உங்களோட காம்பிடன்சிஸை வந்து நீங்கள் ரீஸ்கில் பண்ணி புது வேலையை தேடுறதுக்கு. அடுத்தது வந்து கரியர் சர்ச். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் செஞ்சுட்டோம், ஆனால் எப்படி நான் இந்த வேலையை தேட போகிறேன், என் ரெஸ்யூமேனா என்ன, ஐயோ எல்லாம் சொல்கிறாங்க 1 to 2 பேஜ் இருக்கிறோம், ஆனால் என்னால் சுருக்க முடியலையே என் ரெஸ்யூமேயை, நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்கேன், நான் வந்து 10 பேஜ் தான் எழுதுவேன், அந்த மாதிரியும் சில பேருக்கு தோணும். ஆனால் அந்த மாதிரி முடியாது, ஏன்னா அந்த அல்காரிதம்ஸ்ல இருக்கு ஜாப் போர்ட்டல்ஸில் போடும்போது, அப்புறம் ஒருத்தங்க வந்து ரிக்ரூட்டர் ஸ்கேன் பண்ணும்போது 15 to 25 செகண்ட்ஸ் தான் உங்கள் ரெஸ்யூமே பார்க்க முடியும். ஸோ எப்படி நான் என் ரெஸ்யூமையை வந்து சுருக்கி எழுதுறது, எப்படி வந்து கீ பாயிண்ட்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து கரியர் சர்ச் ஜேர்னியில் ஒன்றும் இருக்கும். நெக்ஸ்ட் லைன். ஸோ earlier நாங்கள் சொன்ன மாதிரி 6 steps to career success. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து covering up with E2I resources. ஸோ கரியர் அசஸ்மெண்ட் டூல் அண்ட் ரெஸ்யூமே பில்டர், E2I ரெஸ்யூமே பில்டர். ஸோ நீங்கள் வந்து லேட்டாக எங்களோட பூத்தில் வந்து நாங்கள் இருப்போம் உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த கரியர் அசஸ்மெண்ட் டூல் மூலியமாக வந்து நீங்கள் உங்களோட கரியர் ரெடினஸை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த 3 A's attitude அவேர்னஸ், இதை வந்து அந்த கரியர் அசஸ்மெண்ட் டூல் மூலிமா அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்க முடியும். இது வந்து உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் லேட்டே ஒன்றும் விலாவரியாக கேட்கலாம். அடுத்தது வந்து ரெஸ்யூமே பில்டர். ஸோ நீங்கள் வந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் அது மூலயமா வந்து எப்படி வந்து உங்கள் ரெஸ்யூமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பில்ட் பண்ணலாம், அதை பற்றியும் வந்து நாங்கள் வந்து இந்த ரெஸ்யூமே பில்டர் மூலமா ஷேர் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டெப் வந்து கரியர் கோச். ஸோ என்ன மாதிரி கரியர் கோச்சஸோட உதவியை வந்து நீங்கள் எப்படி நாடலாம். ஸோ ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கரியர் கோச்சஸை பற்றி இதை பற்றி நீங்கள் இன்னும் விலாவரியாக பேசலாம். உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இல்லை எப்படி சரியான வேலையை தேடுறது, இல்லைன்னா ஓகே எனக்கு இன்டர்வியூஸ் வருது,
எனக்கு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறேன், எப்படி நான் வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இதை பற்றி நீங்கள் வந்து விழாவிலே பேசலாம். அடுத்தது வந்து ஸ்டெப் 3 வந்து பைட் சைஸ் எம்ப்ளாயபிலிட்டி ஒர்க் ஷாப்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரியர் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இந்த பைட் சைஸ் எம்ப்ளாயபிலிட்டி ஒர்க் ஷாப்ஸ் மூலிமா நீங்கள் புது ஸ்கில்ஸ் கற்றுக்கலாம். இதை பற்றி நீங்கள் வந்து ஒன்று கூட தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு கரியர் கோச்சோட உதவி உங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட் லைன். ஓகே, ஸோ ஸ்டெப் 4 ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப். ஸோ நான் சொன்ன மாதிரி மாஸ்டரிங் த இன்டர்வியூ. நிறைய பேருக்கு வந்து இன்டர்வியூஸ் போகும்போது ஸ்டக் ஆகிடலாம், பிளாங்க் ஆகிடலாம். சில கேள்விகளுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ஆனஸ்டாக பதில் கொடுத்துருவோம், சில கேள்விகளுக்கு வந்து நம்ம ரொம்ப சர்ஃபேஸ் லெவலில் பதில் கொடுப்போம். ஸோ எப்படி வந்து ஒரு இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்வியூக்கு முதல்ல நான் ப்ரிப்பேர் பண்ணணுமா, என்னை பற்றி கேட்பாங்க நான் சொன்னால் போதுமே, இல்லை ஆக்சுவலி அந்த கம்பெனியை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கணும், நம்ம ஏன் இந்த வேலைக்கு போகிறோம், இந்த வேலையில் வந்து நம்ம மட்டும் இல்லை, இன்னொரு மேபி 100 people அப்ளை பண்ணுவாங்க, அதில் ஒரு 50 people இன்டர்வியூக்கு கூப்பிடப்படலாம். அந்த 50 பேரில் நான் எப்படி ஸ்பெஷலாக தெரியுவேன், ஏன் என்ன எடுக்கணும், அதை வந்து நம்ம யோசிக்கணும். அதை வந்து நம்ம எம்ப்ளாயிஸ்ட்டை காட்ட முடியும். எப்போ இன்டர்வியூவில் மூலியமாக தான் இதை செய்ய முடியும். அடுத்தது வந்து மோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல்ஸ் இருக்குது ஃபார் பிமெட்ஸ் அண்ட் நான் பிமெட்ஸ். இந்த டெலிகிராம் சேனல்ஸ் மூலிமா டெய்லி ஜாப் அலர்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து எவ்ரி வீக் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுவாங்க, ஜாப் அலர்ட்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் இது மூலியமாகவும் ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். கடைசியாக வந்து ரிசோர்ஸஸ் ஸ்டெப் 6. ஸோ இது வந்து இந்த பைட் சைஸ் ஒர்க் ஷாப்ஸ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், கரியர் கோச்கிட்ட பேசுறது. இன் அடிஷன் நாங்கள் வந்து நிறையா வந்து லைக் சம்டைம்ஸ் ரெஸ்யூமே கன்சல்டன்சி கிளினிக்ஸ், பிஸ்னஸ் லீடர்ஸோட நெட்வொர்க்கிங் செஷன்ஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். அண்ட் அக்ராஸ் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் வந்து மந்த்லி ஜாப் ஃபேர்ஸ் கூட நடத்துவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பங்கெடுக்கிறதுக்கு இந்த ரிசோர்ஸஸ் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஹெல்ப் எடுக்கலாம். ஸ்லைட். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ அடுத்த கேள்வி, ஓகே நான் இப்போ கரியர் கோச்சை பார்க்க போகிறேன், ஆனால் எங்கே போகிறது? ஸோ எங்களுக்கு வந்து ஐலண்ட் வைட்